அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களோட சுய புத்தியின் மேல நாங்க எந்த ஒரு காரியத்திலையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. உண்மையில் நம்பிக்கையாய் இருந்து எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 18வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு தலைவன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நல்ல குட் டீச்சர் அப்படின்னு சொல்றான். நல்ல போதிக்கிறவர், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும்னா, என்றென்றைக்கும் வாழ போற அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படி, நான் என்ன செய்யணும்? அப்ப இவனோட நம்பிக்கையெல்லாம் தன்னுடைய செயல்னால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஏதோ ஒண்ணு நான் செஞ்சு அதன் மூலம் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவான் ஏன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நம்மளோட செயல்கள் மூலம், நம்ம நல்லவனா இருக்கிறதன் மூலம் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாரும் கிடையாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். இது யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1-17 வசனங்கள்ல மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல உள்ள 10 காரியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அவன் சின்ன வயசுல இருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் செய்யறது சரியானதை தான் செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய செயல்கள்ல நான் நீதிமான், சுய நீதிய சார்ந்தவன், நான் எல்லாம் சரியாதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சிறு வயதுல இருந்து அதை கை கொண்டு வருகிறேன். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உன்கிட்ட ஒரு குறை மட்டும் இருக்கு, அதை சரி பண்ணு. வந்தது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு, அதுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும், அப்ப பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப அவன் தேவனை விசுவாசிக்கணும். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் தேவன் என்ன நடத்துவாரு, என் தேவைகளை சந்திப்பாரு, குறைவில்லாம நடத்துவாரு அப்படின்னு விசுவாசிக்கணும். 2வது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 12வது அதிகாரம் லூக்கா 12:33-34, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப பரலோகத்துக்குள்ள பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னா நம்மளோட இருதயம் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல சிந்தனையா இருக்கும். எப்பயுமே நம்ம பரலோகத்தை சிந்தனை உடையவர்களா,
செயல்படுகிறவர்களா இருக்கணும். இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நித்தியமா இருக்க போகுது பரலோகத்துல. நம்மளுடைய வீடு வந்து பரலோகத்துல இருக்க அந்த சிந்தனை உள்ளவர்களா செயல்படணும். அப்ப நீ இங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டேன்னா பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பின்பு என்னை பின்பற்றி வா, இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு என்னை பின்பற்றி வா. மார்க்கு 10வது அதிகாரம் 21வது வசனத்துல இதே சம்பவத்தை சொல்லும்போது, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப அவரவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவங்களா இருக்கணும். அவரவர் சிலுவைன்றப்ப ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத தேவ சித்தமா இருக்கலாம். அதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சு அவருக்கு பின் செல்றவங்களா நம்ம இருக்கணும். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகவும் துக்கம் அடைந்தான். அவன்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான ஐஸ்வர்யம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வித்து கொடுத்துடணும்னா ஒண்ணுமே அவன்கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப அதை கேட்டப்போ அவனுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிடுச்சு. அவன் வந்து ஆண்டவரை விட பணத்தை நேசித்தான். பணத்தின் மேல தன்னுடைய நம்பிக்கையை வச்சிருந்தான். மார்க்கு 10:24 கூட சொல்லிருக்கு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அரிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இவன் வந்து தேவனை விட பணத்தை அதிகமா நேசித்தான். தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட பணத்தின் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால இவன் துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் கொடுத்திருக்கு. ஆனா வந்து பணத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, அதுதான் எனக்கு எல்லாம், அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். பெரிய ஒட்டகம் ஊசியோட சின்ன காதுல நுழையிறது எவ்வளோ கடினமோ அது வந்து அதை விட வந்து ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது கூடாத காரியம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கூடாத காரியம். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இப்ப அவங்களுக்கு இவன் வந்து சின்ன வயசுல இருந்தே கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வர்றான். அப்ப அவனே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு, யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ரட்சிப்புன்றது கர்த்தர் தான் நமக்கு தரணும். மனுஷரா அதை தன்னுடைய செயல்கள் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு, ரட்சிப்பு என்பது. எபேசியர் 2:8 சொல்லியிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் நமக்கு கிருபையா நம்ம மேல இரக்கம் வச்சு அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கறாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவர் நமக்காக சிலுவையில் நம்மளுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார், நமக்கு மீட்பை தந்திருக்கிறார், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அது மனுஷனால உண்டானதல்ல. நம்மளுடைய செயலின் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய ஈவு, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே என்றார். உடனே அடுத்து பேதுரு கேட்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்களை பின்பற்றுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு
உடனே ஒரு கேள்விய பேதுரு கேட்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒரு தலைவன் வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகள்ல தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன், நான் சிறு வயதின் முதல் அதை கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செயல்கள் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உண்டானதெல்லாம் தரித்திரருக்கு கொடு, அப்போ பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வான்னு இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவர் வந்து அவனை வந்து ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது, தேவன் மேல நம்பிக்கை வைத்து பரலோக சிந்தனை உள்ளவர்களா செயல்படணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா அவன் வந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சதுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவனால கீழ்ப்படிய முடியல, துக்கத்தோடு திரும்பி போறான். அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே கூட இருந்தவங்களா கேக்குறாங்க, யார் அப்ப ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ரட்சிப்புன்றது மனுஷனுடைய செயல்கள் மூலம் பெற்றுக்கொள்றது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கப்பட முடியும். அந்த ரட்சிப்பு தேவன் கொடுக்கிற ஈவு, மனுஷரால் உண்டானது அல்ல அப்படின்றத சொல்றாங்க. உடனே பேதுரு கேட்கிறாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க வந்து ஆண்டவர் அழைத்த போது பேதுரு வந்து தன்னுடைய தொழிலை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினதை நம்ம வாசிக்கிறோம். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உண்மை பின்பற்றுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட உம்மை தவிர வேற ஒன்றிலும் ஆண்டவரே நாங்க அதிக அன்பு செலுத்தாதபடி, எங்களுடைய நம்பிக்கை மனுஷர் மேலேயோ எங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேலேயோ ஆண்டவரே எங்களுடைய சொந்த மாம்ச திறமைகள் மேலேயோ நம்பிக்கை வைக்காமல் முழுவதுமாய் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய நீங்க இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள எங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. சரியா சத்தியத்தை போதிக்க கிருபை தாங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய பலன், ஞானம், கிருபை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.